IPL 2026 தொடரின் 4வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. முல்லன்பூரில் உள்ள மகாராஜா யாதவீந்திர சிங் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணிக்கு கேப்டன் சுப்மன் கில் 39 ரன்கள் மற்றும் ஜோஸ் பட்லர் 38 ரன்கள் ஜோடி ஓரளவு சிறப்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. இருப்பினும் பஞ்சாப் அணியின் விஜய்குமார் வைஷாக் துல்லியமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி குஜராத்தின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் மட்டுமே எடுத்தது. யுஸ்வேந்திர சஹால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 163 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க வீரர் பிரியான்ஷ் ஆர்யா விரைவில் ஆட்டமிழந்தார். பின்னர் ஜோடி சேர்ந்த பிரப்சிம்ரன் சிங் 37 ரன்கள் மற்றும் தனது முதல் IPL போட்டியில் விளையாடும் கூப்பர் கொனோலி ஆகியோர் அதிரடியாக விளையாடினர். ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தபோது தனி ஆளாக போராடிய கூப்பர் கொனோலி 44 பந்துகளில் 72 ரன்கள், அதாவது 5 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் குவித்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். இறுதிக்கட்டத்தில் சேவியர் பார்ட்லெட் ஒரு சிக்சர் அடித்து உதவ கடைசி ஓவரில் பவுண்டரி அடித்து கூப்பர் கொனோலி பஞ்சாப் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். பஞ்சாப் அணி 19.1 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. குஜராத் தரப்பில் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் அந்த அணியால் வெற்றியை தடுக்க முடியவில்லை. அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடித்து அணியை வெற்றி பெறச் செய்த கூப்பர் கொனோலி ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.